அப்போ ஒரு அருந்ததியர், அவர் தெலுங்கர். அப்போது 7 சட்டமன்ற தொகுதியில் தெலுங்கர்களை நிறுத்திட்டாங்க. ஆனால் அவங்க பேசும்பொழுது, இந்த காலத்தில் யார் சாதி பார்க்குறா? சாதி எங்கே இருக்குது? சாதியெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை. அவர்களுடைய பேச்சு வேறு, செயல் வேறு. அதை தமிழர்கள் உணரணும். பிரேமதாவுக்கு தலைமை பண்பு விஜய்க்கு இல்லை, அவனுக்கு இல்லை, இவனுக்கு இல்லைன்னெலாம் சொல்லிட்டு கிடந்தாங்களே. பிரேமலதாவுக்கு தலைமை பண்பு இல்லை, அதுதான் அவங்களுடைய நடைமுறை அனைத்திலும் சிக்கல். அந்த 6 கவரநாயுடு நிறுத்தினதே தப்பு. அது இல்லாமல் ஒரு அருந்ததியை நிறுத்தினதும் தப்பு. அப்போ என்ன, கவரநாயுடு தான் அந்த தருமபுரியில் தான் இருக்காங்களா? மற்ற சாதிய அவங்க கட்சியில் மற்ற சாதியங்களை இல்லையா? அப்போது அவர்களுடைய மனப்பான்மை ஆதிக்க மனப்பான்மை. அந்த ஆதிக்க மனப்பான்மையில் இருந்து தான் அது நடக்குது. அதை மனப்பூர்வமாக சரி இதுக்கு ஏன்னா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். கண்டிப்பாக. அது அப்புறம் தருமபுரியில் வந்து சேர்ந்துக்கிட்டு தகராறு பண்ணுறாங்கல்ல பிரேமலதா கூட்டத்தில். அது என்ன தெரியுமா சொல்லியா பண்ணாங்க? அவங்க நம்ம தலைவரை அவமானப்படுத்திவிட்டாங்கன்னு அவங்களும் 10 பேரை வந்து அவங்களும் நிற்பாங்க. அதில் யாரும் போய் யாரையும் வந்து தூண்டுறதும் கிடையாது. கண்டிப்பாக. அது ஏன்னா அவங்களுக்கு ஏன்னா பார்த்த உடனே கோவம் வரும்ல. இங்கே எங்கே உனக்கு இடம் இருக்குது, இங்கே என்ன உனக்கு வாக்கு இருக்குது, இங்கே என்ன உனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது, இது எங்கே போகுது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அது ஒரு எதிர்ப்பு பண்ணுறாங்கல்ல.